வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. திரண்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தோழமைகள் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் திராவிட மாடல் அரசுக்கு எதிராகவும் அணியணியாக வந்த தமிழக வெற்றி கழகத்தார் கேஸ் சிலிண்டரை தமிழக வெற்றி கழகத்தால் பரபரப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சம்பத்குமாரின் கண் அசைவிற்கும் கை அசைவிற்கும் வழி நடக்கும் கோவை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய அரசையும் கேஸ் மானியம் வழங்காத மாநில அரசையும் கண்டித்து தமிழக வெற்றி கழகம் கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக மாநில உறுப்பினர் சேர்க்கை அணி பொருளாளரும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளருமான சம்பத்குமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மக்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரே இயக்கமான தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மாநகர மாவட்ட நிர்வாகிகள், நகரம், ஒன்றியம், பகுதி, கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வழக்கறிஞர் அணி மற்றும் கழக தொண்டர்கள் களத்தில் முன்னின்று இந்திய ஒன்றிய அரசு கடந்த மார்ச் மாதம் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சமையல் எரிவாயு விலை ஏகபோகமாக மாற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி 410 ரூபாய் 50 காசாக இருந்த விலையை தற்போது ஒன்றிய அரசு ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 115% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் எதிர்த்து வலியுறுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மற்றும் ஒன்றிய அரசின் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி ரூபாய் 200 மானியம் வழங்கி ஏழை மக்களுக்கு ரூபாய் 400 வரை குறைக்கப்பட்டதாக நம்ப வைத்து படிப்படியாக விலையை உயர்த்தியிருக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் மக்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட கேஸ் மானியத்தை தராமல் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மாநில அரசான திராவிட மாடல் அரசை வன்மையாக கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்றது. நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதனாக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் சேவராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பேரில் உள்ள வேற்றுமையை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். எனக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கை கடைபிடிப்பேன் என்று உணவான உறுதி கூறுகின்றேன். மக்களின் அன்றாட தேவையான சமையல் எரிவாயு எல்பிஜி கேஸ் விலை உயர்வை கண்டித்தும் மாநில அரசு கடந்த தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்கப்பட்ட கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் என்ற பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து இன்று வரை அது எந்த ஒரு செயல்திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய மாநில அரசை கண்டித்தும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி தலைமையிலே அவர்கள் உத்தரவு நடந்து கொண்டிருக்கின்றது. மத்திய அரசுக்கு ஒரு கேள்வி. நீங்க ஆட்சிக்கு வரும்போது 2016 நீங்க சொன்னீங்க அன்று நடந்து கொண்ட அரசை எதிர்த்து அவங்களுடைய செயல்திட்டங்களை எதிர்த்து
ரோடு மறியல் பண்ணீங்க, எல்லாமே என்ன சொன்னீங்க, எல்லா போராட்டம் கலந்துக்கிட்டு எல்லாம் நிறுத்தி சொன்ன ஒரே விஷயம், சிலிண்டருக்கு அன்னைக்கு இருந்த விலை வந்து 410 ரூபாய். 410 ரூபாய் 2014 மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு எல்பிஜி கேஸுடைய விலை 410 ரூபாய். அந்த விலையை கண்டித்து நீங்கள் கடந்த ஆட்சிக்கு வரும்போது நீங்க எடுத்துக்கொண்ட ஆர்ப்பாட்டங்களும் சரி, நீங்க அதற்காக நீங்க நிறைய போராட்டங்கள் நீங்க ஆட்சிக்கு வருவதற்காக செய்ய நிறைய பொய் பிரச்சாரங்களும் சரி, இன்னைக்கு என்ன ஆட்சிகளை கேள்வியாக இருக்கின்றது. இன்னைக்கு உங்களோட விலை 882 ரூபாய், கிட்டத்தட்ட 115% உயர்வு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 115% உயர்ந்திருக்கீங்க. 300 ரூபாய்க்கு கீழே கொண்டு வரும் என்ற பிரச்சாரத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு, மோடி அரசு உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் தான், தமிழக வெற்றிக்கழகம் தலைமையில் அவர்கள் தலைமையில் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியை, உங்களுக்கு வந்தா ரொம்ப மந்தங்கள் கூட தக்காளி சட்னியா? நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு ஆட்சிக்கு வர என்ன சொன்னீங்க? 300 ரூபாய் கொண்டு வர சொன்னீங்க. நீ 300 ரூபாய் கொண்டு வரீங்கன்னா பரவாயில்ல, ஆனா 115% ஏற்றிக்கிறீங்க. அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னீங்க. அது சின்ன ஒரு நாங்க ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க விரும்புறோம். உங்களோட பொய் பிரச்சாரத்தை கடந்த 2014ஆம் ஆண்டுல அன்றைய பின்னாடி கச்சா எண்ணெய் தெரியலண்ணா, மூலப்பொருள் எரிவாய்க்கு மூலப்பொருளாக கச்சா எண்ணெய் விலை 2014 அமெரிக்கா டாலர் மதிப்பு 105 ரூபாய் 22 பைசா. 2014 105 ரூபாய் 22 பைசா. இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை தெரியுமா? ஓடிச்சியாவிலே 61 ரூபாய் 50 பைசா. கிட்டத்தட்ட 40% குறைவான விலை இன்று இறங்கி இருக்கின்றது. ஆனா நீங்க 115 மணி நேரம் உயர்த்திருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஆட்சியின் அவர்களுடைய மக்களுக்கு புரிவதற்காக இருந்து ஆர்ப்பாட்டங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நீங்க தொடர் செய்து கொண்டே இருக்கின்ற நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்முடைய இந்திய அரசாங்கம் தான் நம்முடைய அண்டை நாடான பூட்டானுக்கு சமையல் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை வந்து நம்ம விநியோகித்து இருக்கிறோம். அவர்களுக்கு நமது இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விலை 60 ரூபாய். இந்திய அரசாங்கம் ஆனா அங்க பூட்டான் அரசு அவருடைய மக்களுக்கு எல்பிஜி சமையல் கேஸ் எரிவாயு 14.2 கிலோ விலையுள்ள எரிவாயு கொடுக்கக்கூடிய விலை 670 ரூபாய். நம்ம கிட்ட வாங்கி அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எரிவாயு விலை 670 ரூபாய். ஆனா நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை 882 ரூபாய். எப்படி கூட கணக்கு சரியா வர மாட்டேங்குதுங்களா? நீங்களா 2 ஊழல் ஆட்சி சொல்றீங்க, ஆனா என்ன ஊழல் செஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதே அரசாங்கம் கடந்த தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதிகள் சில விஷயத்துல கண்டிப்பா எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மக்கள் வந்து நீங்க நினைச்சிருக்கீங்க மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் மறந்த தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு, இன்றைய ஒன்றிய அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பார்த்துக்கலாம். எரிவாயு விலை உயர்வால் சமையல் மற்றும் போக்குவரத்து செலவு உயரும் என்பதால் இடைத்தரகர்கள் மற்றும் சாதாரண மக்களுக்கு நேரடி சுமையாக இருக்கும் என்று கூறி இது மக்களுக்கு எதிரான முடிவு என்று பாஜக விமர்சித்தது. முந்தைய ஒன்றிய அரசு மக்களின் நலனை கருதி எந்த ஒரு ஆட்சியை விலை உயர்வை திரும்பப் பெற முந்தைய அரசு வலியுறுத்தும் நோக்கத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பாஜக நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்கள், தர்ணாக்கள், சாலை மறியல் போன்றவற்றில் ஈடுபட்டது. பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக குற்றம் சாட்டியது.
அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், நரேந்திர மோடி போன்ற தலைவர்கள் விலை உயர்வை கண்டித்து ஆவேசமான பேச்சுக்கள் இருக்கிறது. இது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். பாஜக எம்பிக்கள் விலை உயர்வுக்கு எதிராக பாராளுமன்ற நடவடிக்கை முடக்கினார்கள், விவாதம் நடத்த வலியுறுத்தினார்கள். முந்தைய ஒன்றிய அரசு இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இது விலைவாசி தூண்டும் என்று பாஜக விவாதித்தது. குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் முந்தைய ஒன்றிய அரசு கடுமையாக விமர்சித்தார். மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என்றாலும் முந்தைய ஒன்றிய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை தடுத்து வைக்கின்றது என்று சொன்னார். இவ்வளவு நாளைகள் நடத்தி 2014 ஆட்சியை பிடித்த பாஜக அரசு பதவியேற்ற பின்னர் 2024 LPG சமையல் எரிவாயுகளை பல முறை உயர்த்தியுள்ளது. பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 410 ரூபாயை இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை படிப்படியாக உயர்ந்து இன்று 282 ரூபாயை உச்சத்தை தொட்டுள்ளது. இதுபோல் வருடாவருடம் சமையல் எரிவாயு விலையை ஏற்றிக்கொண்டே இருப்பதுதான் நம் பாஜக தலைமையில் ஒன்றிய அரசு செய்த சாதனையாக இருக்கின்றது. LPG சிலிண்டர் விலை உயர்வுக்கான குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பாதிப்புகள் ஏற்படும். தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு என்பது வீடுகள், வணிக நிறுவனங்கள் சமையல் நோக்கங்களுக்காக பரவலாக பயன்படுத்தப்படும் எரிவாயு ஆகும். இந்த விலை உயர்வுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கான முக்கியமான பொருளாதார சவாலாக இருக்கின்றது. பொருளாதார சுமைகளை கட்டுப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தையும் எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவது சிறந்த அரசு செயலாக இருக்கும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கையாக இருக்கின்றது. அரசின் இழப்புகளை ஈடுகட்டவும் தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை சரி செய்யும் சர்வதேச சந்தை எண்ணெய் விளைவுகளை காரணம் காட்டி சமையல் எரிவாயு விலை ஏற்றம் செய்கிறது என்று பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு தொடர் விலை ஏற்றத்தை எளிய மக்களின் மீது பொருளாதார சுமையை எதிர்ப்பதையும் நம் தமிழக வெற்றி கழகம் மிகவும் வலிமையாக கண்டிக்கின்றது. 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சமையல் எரிவாயு விலை தற்போது கிட்டத்தட்ட 115% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கும் நாடகத்தை உடனடியாக கைவிட்டு சமீபத்திய சமையல் எரிவாயு விலையை உயர்வான 50 உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய பாஜக அரசு வலியுறுத்துகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றனர். கண்டிக்கின்றோம் சமையல் எரிவாயு விலை ஏற்றத்தை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு மக்களை ஏமாற்றும் ஒன்றிய அரசு ஏற்றாதே சமையல் எரிவாயு ஏற்றாதே கண்டிக்கின்றோம் விலையேற்றத்தை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு மக்களிடம் ஒன்றாத அரசு தமிழ் கேஸ் விலை ஏற்றாது மக்கள் நிலை பீஸ் ஆகுது. தமிழ் எரிவாயு விலை ஏறுது. அப்பாவி மக்கள் வயிறு எரியுது. வருடா வருடம் விலையேற்றம். மக்கள் நிலையை தடுமாற்றம். ஏத்துறீங்க கேஸ் விலையை ஏத்துறீங்க. கொடுக்கிறீங்க மக்களுக்கு தலைவலியை கொடுக்கிறீங்க. மக்களுக்கு தேவை LPG. விலையை குறைங்க மோடிஜி.
மக்கள் கிட்ட காசு இல்ல, மக்கள் கிட்ட காசு இல்ல, மக்கள் கிட்ட காசு இல்ல, மக்கள் கிட்ட காசு இல்ல. எப்படி வாங்க சமையல் கேஸ், எப்படி வாங்க சமையல் கேஸ், எப்படி வாங்குவாங்க சமையல் கேஸ், எப்படி வாங்குவாங்க சமையல் கேஸ். மோடிஜி 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 கேஸ் விலையை குறைங்க ஜி, கேஸ் விலையை குறைங்க ஜி. வருடா வருடம் கேஸ் விலை ஏறுது, வருடா வருடம் கேஸ் விலை ஏறுது. இதுதான் ஒன்றிய அரசு சாதனை, இதுதான் ஒன்றிய அரசு செய்த சாதனை. திமுக சொன்னாங்க மானியம் 100 ரூபாய், திமுக சொன்னாங்க மானியம் 100 ரூபாய், அவங்க ஆட்சி கொடுத்தது 0 ரூபாய், அவங்க ஆட்சி கொடுத்தது 0 ரூபாய். இதுதான் டிவிகே போராட்டம், இதுதான் டிவிகே போராட்டம். கொடுக்கறீங்க தேவையில்லாத விளையாட்டம், கொடுக்கறீங்க தேவையில்லாத விளையாட்டம். அப்பா அப்பா என்னப்பா, அப்பா அப்பா என்னப்பா, 100 ரூபாய் மானியா எங்கப்பா, 100 ரூபாய் மானியா எங்கப்பா. வஞ்சிக்காரு 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 வஞ்சிக்காரு, அப்பாவி மக்களை வஞ்சிக்காரு, அப்பாவி மக்களை வஞ்சிக்காரு. திரும்ப பேரு திரும்ப பேரு திரும்ப பேரு திரும்ப பேரு தமிழக விலை திரும்ப பேரு, தமிழக விலை திரும்ப பேரு. திட்டத்தை செயல்படுத்தாம மக்களை வஞ்சிக்கக்கூடிய விளையாட்டுகளையும் வரிகளையுமே மற்றும் மக்கள் அன்றாட தேவையான கேஸ் விலை, குடிநீர் கட்டண உயர்வு, அப்புறம் மின்சார கட்டண உயர்வு போன்ற மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையுமே இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம், நம்ம சாதாரண கூட்டணி போட்டுட்டோம், நம்ம தான் இப்படி வந்துடுவோம், எப்படிதான் நமக்கு கேட்க ஆள் இருக்கேன்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க கூட்டணி போட்டது வெறும் எழுத்து கணக்கு தான். ஆனா தமிழக வெற்றி கழகம் மக்களும் கூட்டணி எங்களது கூட்டணி மக்களோட கனவு மட்டும்தான். அவங்க என்னைக்குமே தளபதியும் சரி தமிழக வெற்றி கழகத்தையும் சரி தமிழக மக்களின் என்று வஞ்சிக்காத ஒரு அரசு தமிழக வெற்றி கழகம். எந்த நேரத்தில் எல்லா தருணத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பெயரளவுக்கு மத்திய அரசும் சரி, மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசும் சரி, இனி மாநில அரசும் சரி, பெயரளவுக்கு அவங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்திக்குவாங்க. அவங்க என்ன வகையில செயல்படுத்தி இருக்காங்க, பெயரளவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்குவாங்க. அவங்க கோட்டையில செஞ்சுக்குவாங்க, இவங்க வந்து ரோட்ல செஞ்சுக்கோம், மற்றபடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிடிக்கவில்லை, நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படி மக்களுக்கு உண்டான அனைத்து மக்களை வந்து அனைத்து திட்டங்களும் பெயரளவுக்கு எதிர்த்து கொண்டு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திரைமறையில் அவங்க கூட்டணியில வச்சுட்டு இருக்காங்க. இன்று மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்க திரைமறையில் கூட்டணி வைத்துக் கொண்டு அவங்க மக்களை வச்சு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கு. நாள்தோறும் தினந்தோறும் அவங்க திட்டங்கள் அனைத்துமே தமிழக மக்கள் அவங்க நலனை ஒரு பொருட்டும் படுத்தாமல் அவங்களுடைய சுயநலத்தை மட்டுமே முன்னிலையாக வைத்துக் கொண்டு செயல்படுத்தக்கூடிய இந்த அரசை எதிர்க்க ஆளுநர் வச்சிருக்கீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் இருக்கும் போதே இன்னைக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம தோழர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களோட அனைவரும் ஒரு விஷயத்திற்கு கடமைப்பட்டுள்ளேன். கடந்த மாதத்தில் மட்டும் கோவை மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். 10க்கும் மேற்பட்ட எங்களுடைய தமிழக மக்களை வஞ்சிக்கூடிய பல திட்டங்களை வந்து உடனே விளக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து நாங்கள் மனுவாகும் இடத்துக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் கொடுத்திருக்கோம். 10க்கும் மேற்பட்ட மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். வெறும் மனுக்கள் மட்டுமல்ல, இந்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை ஒவ்வொரு தரத்தையும் நாங்கள் மக்கள் துணை இருப்போம் என நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று உண்மையாக மக்களுக்கான போராட்டத்தை என்றுமே எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் எதிர்கட்சியாக இன்று செயலாற்றிக் கொண்டிருப்போம். தமிழக வெற்றி கழகம் தான் ஆணைத்தரமாக உறுதியாக தெரிந்து கொள்கின்றேன். இது இன்று மட்டுமல்ல, இது வரக்கூடிய ஆட்சி மாற்றத்தை வரும் வரைக்கும் எப்படின்னா 2026 தலைவர் தளபதியின் தலைமையிலே தமிழகத்தின் நல்லாட்சி மக்களாட்சி நெருங்கும் என்று இந்த நாட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல்
இந்த ஊழலாட்சியும் இந்த கமலநாத ஆட்சிகளையும் இவங்க தலைமுறைகளை போட்டுக் கொண்டிருக்கிற நாடகத்தை அனைத்திலும் மக்களும் தெரியாம எல்லாரும் பார்த்தா இருக்காங்க. நிச்சயமாக இந்த மாநிலம் சேர்ந்து சொல்லிக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்களை உங்களை மனித தலைமுறை சொல்வதை போல் உங்களை மனித தாக்குவதே தமிழக வெற்றிக்காக தமிழக கொடியில் தள்ளி சைடு வாங்க பின்னாடி போச்சு முன்னாடி நீங்க தூக்கினாலும் சரி முன்னாடி நீங்க கேமரா தான் வரும் பின்னாடி எங்களோட முறையில தான் சார் போராடுறோம் நாங்க முறையில தானே போடுறோம் மக்களோட வயிறு எரியுது சார் தம்பி இதுல கவர் பண்றது கொடுறீங்க இருங்க இங்க கை அவ்வளவுதான் சார் இங்க சரி நீட்டாதீங்க கை நீட்ட கண்டிக்கின்றோம் 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 தமிழ் உயிரை கண்டிக்கின்றோம் தமிழ் உயிரை கண்டிக்கின்றோம் 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 தமிழ் எரிவாயு விலை மாற்றத்தை கண்டிக்கின்றோம் தமிழ் எரிவாயு ஏற்றத்தை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு
மக்களிடம் ஒன்றாக அரசு. சமையல் கேஸ் விலை ஏறுது, சமையல் கேஸ் விலை ஏறுது, மக்கள் நிலை பீஸ் ஆகுது, மக்கள் நிலை பீஸ் ஆகுது. சமையல் எரிவாயு விலை ஏறுது, சமையல் எரிவாயு விலை ஏறுது. அப்பாய் மக்கள் வயிறு எரியுது, அப்பாய் மக்கள் வயிறு எரியுது. வருடா வருடம் விலையேற்றம், வருடா வருடம் விலையேற்றம், மக்கள் நிலைய தடுமாற்றம், மக்கள் நிலைய தடுமாற்றம். ஏத்துறீங்க ஏத்துறீங்க கேஸ் விலையை ஏத்துறீங்க, ஏத்துறீங்க ஏத்துறீங்க கேஸ் விலையை ஏத்துறீங்க. மக்களுக்கு நீங்க தலைவலியே கொடுக்கிறீங்க, மக்களுக்கு நீங்க தலைவலியே கொடுக்கிறீங்க. மக்களுக்கு தேவை எல்பிஜி, மக்களுக்கு தேவை எல்பிஜி. விலையே குறைங்க மோடிஜி, விலையே குறைங்க மோடிஜி, மோடிஜி 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 கேஸ் விலை குறைங்க மோடிஜி, கேஸ் விலை குறைங்க மோடிஜி. திமுக சொன்னாங்க மானிய 100 ரூபாய், திமுக சொன்னாங்க மானிய 100 ரூபாய், அவங்க ஆட்சி கொடுத்தது 0 ரூபாய், அவங்க ஆட்சி கொடுத்தது 0 ரூபாய். இதுதான் டிவிக்கே போராட்டம், இதுதான் டிவிக்கே போராட்டம். கொடுக்கிறீங்க மக்களுக்கு தேவையில்லாத விலையேற்றம், கொடுக்கிறீங்க மக்களுக்கு தேவையில்லாத விலையேற்றம். அப்பா அப்பா என்னப்பா, அப்பா அப்பா என்னப்பா, 100 ரூபாய் மானியம் எங்கப்பா, 100 ரூபாய் மானியம் எங்கப்பா. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, அப்பாய் மக்களை வஞ்சிக்காதே, அப்பாய் மக்களை வஞ்சிக்காதே. திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு, தமிழ் எரிவாயு விலையை திரும்ப பெரு, தமிழ் எரிவாயு விலையை திரும்ப பெரு. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மக்களை ஏமாற்றும் ஒன்றிய அரசு, மக்களை ஏமாற்றும் ஒன்றிய அரசு. ஏற்றாது 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 ஏற்றாது, தமிழ் எரிவாயு விலை ஏற்றாது, தமிழ் எரிவாயு விலை ஏற்றாது. கொஞ்சம் இந்த கேஸ் விலை ஏற்றத்தை அவங்க முன்னிறுத்தி பிரச்சாரம் செஞ்சாங்க. அன்றைய எல்பிஜி கேஸ் விலை 410 ரூபாய், இன்றைய விலை 882 ரூபாய், கிட்டத்தட்ட 115% உயர்வு, 115% உயர்வு. அதுக்கு அவங்க கொடுக்கிற காரணம் என்ன? தனியார் எண்ணெய் விநியோக நிறுவன நஷ்டத்தை சரி செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிப்படுத்த விரும்புகிறோம். 2014ஆம் ஆண்டு அன்றைய ஒரு கச்சா எண்ணெய் பீப்பாயின் விலை டாலர் விலையில 105 ரூபாய் 25 பைசா, ஒரு பீப்பாயின் விலை 105 ரூபாய் 25 பைசா 2014ஆம் ஆண்டிலே. இன்று 2025ஆம் ஆண்டு இன்று கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை எவ்வளவு தெரியுமா? 67 ரூபாய். அதாவது டாலர் விலையில 61.50 டாலர், கிட்டத்தட்ட 40% குறைவாக கச்சா எண்ணெய் விலை. இப்போது 50 ரூபாய் ஏற்றுனது முறையா? தமிழக பெண்களை மட்டும் வஞ்சிப்பது ஏன்? அருமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் இன்றளவும் சமையல் எரிவாயு மானிய விலையில் பெற இயலாமல் விறகை பயன்படுத்துகின்றனர். மேலும் மானிய சமையல் எரிவாயு விலை ஏற்றம் மக்களுக்கு எதிரான செயல். பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வருமானத்தில் உயிர் வாழ போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் உயர்வு நியாயமா? மத்திய அரசின் மக்கள் விரோதமான போக்கே இதற்கு காரணம். கெமிக்கல்
சப்சிடி எதற்கு குறைக்கப்பட்டது? மக்கள் பட்டினி கிடந்தால் அரசாங்கத்திற்கு என்ன அக்கறை? எங்கே போனது அவர்களின் வாக்குறுதி? இன்று இங்கே கோவையைச் சேர்ந்த அனைத்து பகுதி, வார்டு, நகர, ஒன்றிய மற்றும் வேண்டும். மீண்டும் மானிய முறையை கொண்டு வர வேண்டும். மக்களுக்காக எளிதாக பெறக்கூடிய விலைக்கு சிலிண்டர் வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசின் விலை உயர்வுக்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். இது வெறும் அரசியல் விஷயம் அல்ல, இது வாழ்வாதார போராட்டம். எனவே நாம் அனைவரும் ஒருமித்த குரலுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்காக நியாயம் கிடைக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும். மக்கள் நலனுக்காக, சமத்துவத்திற்காக. ஒன்றிய அரசிற்கும் திராவிட மாடல் அரசுக்கும் எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சம்பத்குமார் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர். சமையல் எரிவாயு விலை 50 ரூபாய் உயர்வு வருடம் சிறிது சிறிதாக உயர்த்தி 2014ஆம் ஆண்டு இன்றைய ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு அவர் முக்கியமாக எடுத்த ஒரு விஷயம்தான் சமையல் எரிவாயு விலை ஏற்றம் என்று அவர்களுடைய கோரிக்கை, அவர் கோஷமாக இருந்தது. அந்த விலை ஏற்றத்தை குறைப்போம் என்று 300 ரூபாய் கீழே கொண்டு வரோம் என்று அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 882 ரூபாயாக இன்று இருக்கின்றது. 10 ஆண்டுகளில் சுமார் 115% உயர்த்தப்பட்டுள்ளது. 115% உயர்வதற்கான எந்த ஒரு காரணங்களும் அவங்க சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை சரி பண்ணதுக்காக நாங்கள் விலையேற்றம் சொல்றாங்க. ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் 2014ஆம் ஆண்டு அவங்க கச்சா எண்ணெய் உலக சந்தையில் வாங்கக்கூடிய விலையாக இருந்த விலை பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் ஒரு பீப்பாயின் விலை 105 ரூபாயாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு பீப்பாயினோட விலை 61.22 இருக்குது. ஒரு பீப்பாயின் விலை டாலர் மதிப்பில் கிட்டத்தட்ட 40% குறைந்திருக்கும் பட்சத்தில் விலையேற்றம் மட்டும் 105% உயர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் விலைக்கு வாங்கக்கூடிய பூட்டான் அரசு அவங்க மக்களுக்கு அவங்களுடைய சமையல் எரிவாயு அதே 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டரை கொடுக்குறாங்க. 670 ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பூட்டான் அரசு அவங்க மக்களுக்கு 670 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது நம்ம மக்களுக்கு அதை விட குறைவாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட நம்ம 882 ரூபாய் கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகுன்னு சொல்றதை மக்களை முட்டாளாக கருதி கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் நாங்க பகிரங்கமா சொல்றோம். அதனால இன்னைக்கு நாங்க சிலிண்டரை பாடையேற்றும் நிகழ்ச்சியாக செய்தோம். இன்று எங்களுடைய குரல் மக்களுடைய குரலாக நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய கூட்டணி மக்களுடன் கூட்டணியாக இன்று மட்டுமல்ல இனி வருங்கால தொடரும் என்றும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் தளபதி அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் மலரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உரையாடுகின்றேன். நன்றி. அதேபோல் மாநில அரசு இன்றைய மாநிலத்தில் ஆளும் திமுக அரசுக்கும் ஒரு கேள்வி. உங்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்த நீங்க வெற்றி பெறுவதற்காக முக்கிய அம்சமாக இருந்த சமையல் எரிவாயு விலை 100 ரூபாய் நீங்க மானியம் கொடுப்பதாக நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த மானியத்துடைய எந்த ஒரு தகவலுமே இன்னைக்கு கடைசியாக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல கூட நீங்க தெரிவிக்கல. அதை நீங்களும் தொடர்ந்து மக்களை வஞ்சிப்பதை நீங்க எப்பயுமே கொள்கையாக தான் வச்சிட்டு இருக்கிறீங்க. அதை நீ இப்போதும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்கிறத இது ஒரு உதாரணமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எங்களுடைய கேள்வியாக இந்த இடத்துல வைக்கின்றோம். நிச்சயமாக அந்த மானியத்தை நீங்க தரப்போறதும் கிடையாது, மக்கள் மறக்க போறதும் கிடையாது. உங்களுக்கான பாடங்களை மக்கள் 2026 நிச்சயமாக புகட்டுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதிரி விளையாட்டத்தை பண்ணிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பாங்கன்னு சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எப்பவுமே இந்த வஞ்சிக்கக்கூடிய இந்த பாஜக இந்த ஒன்றிய பாஜக அரசை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால கடந்த 2 தேர்தலையும் சரி, தமிழகத்துல அவங்க கடந்த முறை தேர்தலில் 1 சீட்டு தான் வாங்கினாங்க. முடிஞ்ச தேர்தலில் பாத்தீங்கன்னா 1 சீட்டும் கூட அவங்க வாங்கல. இதை மக்கள் அவங்க நல்லபடியா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய மோசடி ஆட்சியை தமிழக மக்கள் நல்லபடியா புரிஞ்சிருக்காங்க. இனி இந்தியாவுக்கு அனைத்து மாநில மக்களும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கூடவே அவங்க தகுந்த பாடங்கள் மக்கள் கற்பிப்பாங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கூட்டணி எல்லா பக்கம் இப்ப வேணா மாறி எல்லாமே அவங்க எல்லா பக்கம் போயிட்டு வர்றாங்க. அதை பத்தி கூட்டணியை பத்தி நாங்க இந்த இப்போதைக்கு நாங்க எந்த விமர்சனம் செய்ய விரும்பல. ஆனால் தமிழகம் வெற்றி கழக மக்களோட கூட்டணி என்பது பகிரங்கமா தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா புதிய தலைவர் அவர் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லும் போது வெறும் 50 ரூபாய் தானே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இப்ப சிலிண்டர் வந்து 50 ரூபாய் நார்மல் ஒரு சராசரி ஆளோட வீட்டுல வந்து 50 ரூபாங்கிறது எப்போல இருந்து ஏறி 410 ரூபாய் எங்க தலைவர் சொன்ன மாதிரி அங்கிருந்து இப்ப வந்து எங்க வந்து நிக்கிறோம். இப்போ கிட்ட சிலிண்டர் போடுறவங்க பாத்தீங்கன்னா 30 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு, இப்ப 50 ரூபான்னு கேட்டு வாங்குறாங்க. எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டர் விலை ஏறினதுக்கு முந்தி நாள் தான் சிலிண்டர் வாங்கினேன், அடுத்த நாள் வந்து விலை ஏறி போச்சுன்னா எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் கொடுங்கன்னு அன்னைக்கு டெலிவரி பண்ண அத்தனை வீட்லயும் போய் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. இது ஏஜென்சிக்கு போகுதா இல்ல யாருக்கு போகுதுன்னு தெரியல. இப்ப இந்த 50 ரூபாய் தானே அப்படின்னா எங்க வீட்டுல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அவங்க கேட்டாங்க ஏமா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இவங்க 50 ரூபாய் கேக்குறாங்க, கேஸ் விலை 50 ரூபாய் ஏறிடுச்சு, எங்களால 1000 ரூபாய் பக்கம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. எல்லார் வீட்லயும் இதே தானே, காசு சும்மா தண்ணியா வருது இல்ல, கஷ்டப்பட்டுதான் இது பண்றோம். கேஸ் இல்லாத வீடு கிடையாது. இப்ப எப்படி காத்து இதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி கேஸ் இல்லாத வீடு இன்னைக்கு இல்ல, எங்கேயுமே கிடையாது. இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க சிலிண்டர் வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும், அது அவங்களோட ஒரு இதா இருந்தது, அவங்க வந்து மேனிஃபெஸ்டோட ஒண்ணு இருந்தது. அவங்க ஆட்சியில இருக்கும்போது அத்தனை வீட்டிலயும் கேஸ் சிலிண்டர் வந்து இருக்கும், கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு. எதுக்கு இப்படி விலையேத்தி அந்த காசையும் அவங்களே வாங்கிக்கிறதுக்கா? இவ்வளவுதான் என் கொஸ்டின். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா மேம் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து கேஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமானது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் அது இன்னைக்கு கிராமத்துல ஒவ்வொரு கிராமப்புறத்துலயும் இருக்கட்டும் எல்லாருக்கும் கேஸ்ன்றது ஒரு அத்தியாவசியமானது. 50 ரூபான்றது ஒரு நார்மல் பைசாவா அவங்களுக்கு தோணலாம், ஆனா கீழே அடித்தட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பணமா இருக்கும். அதுவும் இல்லாம இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்க வந்து இப்போ ரீசெண்டா பண்ண சொத்து வரி ஏய்ப்பு அந்த ஒரு உயர்வு எரிப்புல வந்துட்டு நாங்க சொல்லியிருந்தோம் கேஸ் மானியம் வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன் இருந்தீங்க, ஏன் கொடுக்கலன்ற மாதிரி கேட்டிருந்தோம். நாங்க சொன்னது வந்து மக்கள் மனசுல பட்டு அவங்க திருப்பி அதை கேட்டக்கூடாதுன்றதுக்காக கூட 50 ரூபாயை ஏத்துனா நாங்க இப்ப 100 ரூபாய் மானியம் கேட்க மாட்டோம், 50 ரூபாய் ஏத்துனதை கம்மி பண்ணுங்கன்னு தான் கேட்போம். மக்கள் எதை நோக்கி போறாங்கன்றதுலதான் இவங்க கவனம் செலுத்தி ஒவ்வொரு வரியையும் உயர்த்தி ஒவ்வொரு பைசாவையும், அதாவது ஒரு ரூபான்றது கூட மக்களோட உழைப்பு, அதை இவங்க ஏத்துறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வேணா இவங்க கொடுக்கற எல்லா இலவசமும் சரி, இவங்க ஏத்துற எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கலாம், ஆனா ஏழை மக்களை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும். இதுக்காக எப்பயுமே நாங்க எங்க தலைவரோட வழியில எப்பயுமே இந்த போராட்டத்துல நிப்போம், மக்களுக்கான எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். போன போராட்டத்திலே சொல்லியிருந்தோம், வாட்டர் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி 100 ரூபாய் எங்க கேட்டுருவோமோன்னு சொல்லிட்டு 50 ரூபாய் ஜாஸ்தி பண்ணி அந்த 100 ரூபாய் வந்து எங்க நம்ம பேசின மாதிரியே காமிக்காத ரீதியில அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், தண்ணி நம்ம வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி காசு கொடுத்து வாங்குவோம்னு யாரும் நினைக்கல, ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இனி ஒரு போற போக்குல ஒரு பல வருஷங்கள் கழிச்சு நம்ம சுவாசிக்கும் காற்றுக்கு கூட நம்ம வரி கட்ட வேண்டிய நிலைமை வரும், அங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதுக்குதான் நாங்க இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம். இனிமே மக்களுக்கான எல்லா போராட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் சம்பத் அண்ணா கூடயும் தளபதி விஜய் அண்ணா கூடயும் நாங்க எல்லாரும் சேர்ந்து மக்களோட சேர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவிக்கிறோம். இப்போ எரிவாயுன்றது வந்து எல்லாத்துக்குமே அத்தியாவசியம் கிடையாது, அவசியம் தான். இது எப்பவுமே விலை ஏற்றதுக்கு பதிலாக விலையை வந்து குறைக்கலாம். அதனால கேட்கிறோம், விலை வந்து கம்மி பண்ணுங்க. ஏன் எப்போ பாருமே விலை ஏற்றிட்டே போறீங்க? 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி ஏத்திட்டே போறதுக்கு பதிலாக விலை வந்து குறைக்கணும்னு கேட்டுக்கிறோம். வணக்கம், என் பேர் நித்யா. நான் தமிழக வெற்றி கழகத்துல 43வது வார்டுல இருக்கிறவங்க. இப்போ வந்து சமையல் எரிவாயு வந்து ரொம்ப அதிகமாக விலையேற்றம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது வந்து மக்களோட அடித்தர மக்கள் எல்லாம் ரொம்ப இதுல பாதிக்கப்படுறாங்க. இதுல ஒன்றிய அரசு என்ன பண்ணுறது, மக்கள் வந்து வாழ்றதா இல்ல சாகிறதான்னு தெரியல. இது ஒன்றிய அரசு வந்து நாங்க வந்து வன்மையா அது கண்டிக்கிறோம். வணக்கம், என் பேர் திலகா. 43வது வார்டு வேளாண்டிபாளையத்துல இருந்து பேசுறேன். இந்த கேஸ் எரிவாயு வரவு எப்பொழுதுமே ஜாஸ்தியாயிட்டே போகுது, கம்மியாகிற மாதிரி தெரியவே இல்லை. இந்த அரசு ஆட்சியினால நாங்களே எங்க போய் எந்த நிலைமையில காவாலாங்கிறது தெரியல. இதை கண்டிப்பா வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. வணக்கங்க, என் பேர் எம் கலாமணி. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பேசுகிறேங்க. 43வது வார்டு வேளாண்டிபாளையங்க. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கூலி வேலையை செஞ்சு அதில் எதுவுமே வாங்க முடியாமல் எல்லா விலைவாசி ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குங்க. சில டைம் வேலையும் இருக்கிறது இல்லை, சம்பளம் இதெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் இது ஒன்றிய அரசு வந்து கேட்கணுங்க.
என் பேர் விஸ்வாசங்க. நான் தமிழக வெற்றி கழகம் 43வது வார்டு கோவை மாநகர மாவட்டத்தில் இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு எரிவாயுக்கு 50 ரூபா ஏற்றி இருக்கிறாங்க. அது போக நல்லா ஆட்டோ ஓட்டி தான் பொழைக்கிறேன். அதாவது அன்னைக்கு இருந்த கட்டணமே தான் இன்னைக்கு இருக்குது ஆட்டோ மீட்ரு கட்டணம். அதனால நாங்கள் எப்படி பொழைக்கிறதுங்க? சிலிண்டருக்கு வருஷம் ஏற்றிடுறீங்க, எங்களோட கட்டணமும் ஏற்றுறதில்ல. எங்கள் வாழ்வாதாரம்லாம் என்ன ஆகுது? வாழ்றதா நாங்கள் சாகிறதா? நடுத்தர மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையும் ஏற்றிடுறீங்க. 40 ரூபாயில இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 98 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதனால நாங்கள் எப்படி வாழ்றது? எல்லா மக்களுக்குமே சேர்த்து தான் இந்த கேள்வி கேட்குறேன். இது அரசு ஏதாச்சும் ஒன்று நடவடிக்கை எடுக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி வந்தால் பத்தாது, இதே மாதிரி மக்களுக்கு ஒரு நலன் நடக்கணும். நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியில் ஒன்றுமே நிறைவேறதில்லை. மக்களோட கஷ்டம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. என்னோட பேர் அருண் பிரசாத். நான் 43வது வார்டு வேளாண்டிப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். இவர் தான் என்னோட தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிண்டர் விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ எல்லா குடும்பமும் கஷ்டத்துல தான் இருக்காங்களே உள்ள, யாருமே வந்து பணக்காரங்களா இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே பைக்கு கார் வாங்குறாங்கன்னா அவங்க எல்லாருமே வாங்குறது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்களே இல்லையா, ஈஸியா யாரும் வாங்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சிலிண்டர் விலையை மட்டும் ஏத்துனா நாங்களாம் என்ன பண்றது? இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் வேலைக்கு போறேன், வீட்டுல யாருமே வேலைக்கு போகல. அப்படி இருக்க சமயத்துல இப்படி சிலிண்டர் விலை ஏத்திக்கிட்டே இருந்தா நாங்களாம் என்ன பண்றது? சாகர தவிர எங்களுக்கு வேற வழி தெரியலங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒன்றிய அரசு சரி, தமிழக அரசு சரி, ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணுங்க. தீர்வு கொடுத்தாதான் நாங்களாம் வந்து வாழ முடியும், இல்லைன்னா சாகதான் செய்யணும். சாகிறதுன்னா சொல்லுங்க, அதுக்கும் ரெடியா இருக்கும். ஓட்டுக்காவோ கூட்டணிக்காவோ இப்படி அலையிற ஒன்றிய அரசு மக்களோட கஷ்டத்தை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையில் இருந்த தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.